வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெயமுல்ல கந்தசாமி. இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, 2 தவறுகள் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது என்னென்ன தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, ஒன்று முதல்ல முழுமையான நம்பிக்கையோடு படிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முழுமையாக அதை நம்ம நம்பணும். நம்மளுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் அதை சொல்லலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிடுறேன். 2வது, நம்ம டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின தகவல்களும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, என்ன அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் ஏதோ படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரவர மனசோடு படிக்கிறீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது இந்த டைமில் ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து பார்ப்போம், இன்னும் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் படிக்காமையும் போய் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு படிக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ படித்து பார்க்கலாம் அப்படின்ற அரகுர மனசோடு படிக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படித்து வேலை வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து மிக குறைவு தான். ஆனால் ஆசை இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்மளால் இப்போ போஸ்டிங் வாங்கிட முடியும், வாங்கணும் அப்படின்ற ஒரு முடியும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஆனால் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் நம்மளால் அதை போய் ரீச் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இங்கே எத்தனை பேர் உங்கள் கூட, அதாவது ஸ்கூல்லையோ காலேஜோ படித்த எத்தனையோ பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பீங்க. என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படிங்களா? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டம்னு வரும்பொழுது நல்லாவே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் முயற்சியே பண்ணாமல் இருந்திருக்காங்க தெரியுங்களா? இவ்வளோ ஏன் இன்னுமே நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் நம்மளால் போஸ்டிங்கெல்லாம் வாங்க முடியாது, அது எக்ஸாம் பாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது எங்கேருந்தே கேள்வி எடுப்பாங்க. இந்த மனநிலையும் நிறைய பேர் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளால் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை வாங்க முடியாது, அந்த முடியாதுங்கிற எண்ணம் தான் உள்ளுக்குள்ள வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் இது நாளடைவில் எப்படி நிறைய பேரால் வேலை வாங்க முடிஞ்சது அப்படின்னு முதல்ல ஒருத்தர் அந்த முயற்சியில் பாஸ் ஆகிட்டா போதும். அதை பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 1954 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு மனுஷனால் 4 நிமிஷத்தில் 1 மைல் ஓட முடியாது. மைல் தூரம் 1 மைல் தூரம் ஓட முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க 1954 வரைக்கும். அதனால் யாருமே அதுக்கு முயற்சி கூட பண்ணல. 4 நிமிஷம் 1 மைல் நம்மளால் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதிகபட்சம் முயற்சி கூட பண்ணல. இன்றைக்கி எப்படி எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்ற எண்ணத்தோடையே மைண்டில் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது ரஹர் பெனிஸ் அப்படின்றவர், அதாவது பெனிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஓடி காட்டினார். அதாவது இவர் ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளால் முயற்சி கண்டிப்பாக பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து ஓடி இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவர் ஓடி அந்த 4 நிமிஷத்தில் ஓடி காட்டிடுவார் 1 மைல் தூரத்தை. பட் 30,000க்கும் மேற்பட்ட பேர் அதுக்கு பின்னாடி ஓடி போய் சாய்ச்சுங்க. அதாவது அதுக்கு பின்னாடி அவர் பின்னாடியே கிடையாது, அவர் ஓடி சாய்ச்சி முடிச்சிட்டாரு. அடுத்தடுத்த நாட்களில் வந்து 30,000க்கும் மேற்பட்டோர் அந்த சாதனையை ரெக்கார்ட் பண்ணி, அதான் என்ன சொல்கிறது, அந்த சாதனையை பிரேக் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போது வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்திங்க அப்படின்னா, உலக சாதனையாக பார்த்தீங்கன்னா 3.40 செகண்ட் இவ்வளோ நேரத்தில் அந்த 4 என்ன சொல்கிறது 1 மைலை ஓடி கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உலக ரெக்கார்டு, உலக சாதனை இப்போ வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு மனுஷனுடைய மனநிலை எந்த அளவுக்கு அதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்தினால முடியும் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டா மற்றவங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இங்கே நான் ரொம்ப முக்கியமாக நான் எடுத்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க பாருங்கள். அதாவது ஒருத்தன் ஒரு சாதனையை செஞ்சாதான் நம்மளாலையும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கே வருது. சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவராலையும் முடியுது, நம்மளால முடியாதா, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ணுவாங்க. இங்கே என்ன அங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை தான். நம்ம அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கசப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம நம்பிக்கை குறையிற மாதிரி ஒரு செயலோ இல்லை ஒரு சம்பவமோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடும். அப்படியே தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு பழைய இப்படியே வந்து உட்காந்துக்கும். இப்போ சார்ஜ் பண்ண செல்ஃபோன் மாதிரி. இந்த மனசளவில் நம்ம பலவீனம் ஆகிடுறோம். சரிங்களா? பலவீனம் ஆகிடும். உடல் அளவில் நமக்கு பலம் இருக்கும். சரி, நம்ம படித்து பாஸ் பண்ணணும்டா, உட்காந்து படிப்போம். ஐயோ, இதுதானே நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பலவீனங்கள் இருக்க ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, நம்ம படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு வந்துடுது. வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அல்லது நம்ம சம்திங் ஏதோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது 1 2ன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒன்று நம்மளை அட்டாக் ஆகிற வரைக்கும் ஒருத்தர் முழு என்ன சொல்கிறது 100% நல்ல சார்ஜ் போட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக 100% பேட்டரி இருக்கிற மாதிரி முழு நம்பிக்கையோடு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சம்பவங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா, நம்ம எதிர்மறையாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம பலவீனமாயிடுறோம். அந்த பலவீனத்தை அடையாமல், அந்த பலவீனம் நம்ம மனசை வந்து சேராமல் நீங்கள் தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு
இருந்து சாதிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால என்ன சொல்றது, எதையுமே எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால என்ன சொல்றது, தோற்க போக முடியாது. கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு. அதாவது நமக்குன்னு சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதாவது அப்படி ஒரு நேரம் எப்பவுமே கிடையாது. ஏன்னா, ஒரு சில சாதனைகள் எல்லாமே மோசமான சூழ்நிலையில தான் நடந்திருக்கு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான சம்பவம் நடந்தாலும் கூட, அந்த மாதிரி நேரத்திலயும் நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி தூரம் வச்சுக்கக்கூடாது. அந்த மோசமான சூழ்நிலையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. நம்ம படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதாவது கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தான் பல சாதனைகள் செய்ய முடியும். இதுவரைக்கும் நடந்த சாதனைகள் மேக்ஸிமம் பெரிய பெரிய சாதனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கீழ்மையான என்ன சொல்றது, ஒரு கீழ் நிலைமையில போய் ஒரு மிக கடினமான ஒரு காலகட்டத்த தான் அந்த சூழ்நிலையில தான் நெறைய பேர் கடினமான சாதனைகள் நம்மளால இது முடியாதுன்னு நெனைச்சவங்க கூட ஈஸியா சாதிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நமக்கு கஷ்டங்கள் வருதுன்னு திரும்ப திரும்ப நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாதை எப்பவுமே கரடுமுரடான பாதையில பயணம் செஞ்சுட்டே இருக்கணுன்ற ஒரு மனநிலையோட நம்ம டிராவல் பண்ணணும். நமக்கு எல்லா பாதையும் ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஈஸியா போயிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மட்டும் நம்ம போகக்கூடாது. சரிங்களா? இப்ப 2வது ஒரு விஷயம் டைமிங் மேனேஜ்மென்ட். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்க. உங்க டைம் ஜப்பான்ல வந்து ஒரு முக்கியமான இது உண்டு. ஏன்னா ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ஷன், அந்த டைமிங் மேனேஜ்மென்ட் மட்டும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. அவங்க கிட்ட பிடிச்சது அவங்களால இவ்வளோ தூரம் முன்னேற முடிஞ்சதுக்கே காரணம் என்னன்னா, அந்த டைமிங் தான். இப்ப நம்ம எத்தனை பேர் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு பாருங்களேன். உங்களுடைய காலையில எந்திரிக்கிறது 6 மணி இருக்குன்னா, 6 டூ 7 நம்ம என்ன பண்றோம்? 7 டூ 8 என்ன பண்றோம்? அதே மாரி நம்ம தூங்க போறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நாளைக்காவது அந்த கணக்கு எடுத்து போயிட்டு பாருங்க. நீங்க இதில தேவையில்லாத டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள அதிகமா ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கிடைக்கிறது நம்ம என்ன தூங்குறதுன்னு ஒரு 8 மணி நேரம் போக நம்ம தேவை ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டா கூட மொத்தம் 24 மணி நேரத்தில 10 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 14 மணி நேரத்தில எத்தன மணி நேரம் படிக்கிறோம்? நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய போட்டித் தேர்வுக்கு, நம்ம வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அந்த போட்டித் தேர்வுக்காக நாம உருப்படியா உட்கார்ந்து படிக்கிறது எத்தன மணி நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்க வேஸ்ட் பண்ண நேரம் ஒரு என்ன சொல்றது? வேஸ்ட் பண்ண நேரத்த விட படிக்கிற நேரம் குறைவா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ, நீங்க படிக்கக்கூடிய நேரம் அதிகமா இருந்து, நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய டைம் எப்போ கம்மியாகுதோ, அன்னைக்கு தான் நீங்க வாழ்க்கையில படிச்சு மெல்ல மெல்ல முன்னேறிட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். முதல்ல அந்த டைமிங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி, எது எதெல்லாம் வேஸ்ட்டா போயிருக்கு. நீங்க ஒரு 10 நாள் நீங்க எழுதி பாருங்களேன். கரெக்ட்டா இந்த டைம நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடடா! இந்த நேரத்த நம்ம வந்து படிச்சிருக்கலாமே. இந்நேரம் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது மைண்ட்ல நிறுத்தியிருக்கலாமே. ரிப்பீட்டடா எழுதி எழுதி பார்த்துருக்கலாமே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் எல்லாமே சிட்டி கிடையாது. எந்திரன் படத்துல வர சிட்டி கிடையாது. ஒரு புக் அப்படியே அப்படியே பார்த்தா அத்தனையுமே நம்ம மைண்ட்ல வந்து நிக்கிற மாரி. நம்ம படிக்கணும்னா, அத மைண்ட்ல நிக்கணும்னா, ஒரு டைம்க்கு 2 டைம் எழுதி பார்க்கணும். 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு டைம் எழுதி பார்க்கணும். ஒரு 1 மாசம் கழிச்சு அத மறுபடியும் எழுதி பார்க்கணும். இப்படி திரும்ப திரும்ப ஒரே வேலையே நம்ம செய்யணும். நம்ம மனம் எப்பவுமே வந்துட்டு என்னன்னா, திரும்ப திரும்ப ஒரே வேலைய செய்யறதுக்கு இது செட் ஆகாது. அதே மாரி ஒரு த்ரில்லிங்கா வரணும். இப்ப படிக்கிறது வந்து பயங்கர போரிங். புக்குன்னு எடுத்து வச்சாலே போர் அடிக்கும். எப்புட்றா இதெல்லாம் படிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன, மனசுல வந்து நம்ம சாதிச்சே ஆகணும், நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு விஷயம் வெறித்தனமா இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே போரிங்கா இருக்காது. நான் பாஸ் பண்ணி தீர்வேன்ற வெறி மட்டும் உங்களுக்குள்ள அணையாம பார்த்துக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம். தேங்க் யூ.